ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹார்வெஸ்டிங் தாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம காட்டில் எவ்வளோ பறிச்சிருக்கோம், என்னென்ன பறிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம காட்டில் வந்து வாழைத்தார் வந்துச்சு, வல்லாரக்கீரை, இன்றைக்கி என்ன தேவையோ அதை மட்டும் பறிச்சிருக்கேங்க. சுண்டைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், லெமனு, கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்றதுக்கு, பூவு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு பாருங்கள். நம்ம காட்டில் சின்ன சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அன்னன்னைக்கான ஒரு ஒரு டே வந்து ஒரு பொரியலுக்கோ சாம்பாருக்கோ எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான காய்கறிகள் வந்துடும். நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டக்குன்னு போய் ஒரு காயை பறித்து சாப்பிட்லாம். அப்புறம் கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், ஒரு மாம்பழம் சாப்பிட்லாம், ஒரு நாவல் பழம் சாப்பிட்லாம். யாரெல்லாம் என்னோடய சேனல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாவல் பழம் பாருங்கள், இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு பேட்சே அறுவடை பண்ணோம். ஸோ யாருக்கெல்லாம் நாவல் பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கொய்யாப்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கொய்யாப்பழம் இந்த வருஷம் வந்து செம்ம காப்புங்க. நானும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அறுத்து கொடுத்துட்டே தாங்க இருந்தேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் காய் ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே பறித்து அறுத்து சாப்பிட்றதுன்றது வந்து அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டன்றது எனக்கு தெரியுங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது மாதிரி கிடைக்காது. கடைகளில் வாங்கிட்டு வரது வந்து 1-2 நாள் ஆனாவே அது வந்து ஒரு வதங்கி போயிடும் ஒரு மாதிரி. ஸோ பாருங்கள், யாராருக்கெல்லாம் கொய்யாப்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக வச்சுருக்குன்ட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் செடி, மரம், கொடி அது மாதிரி வளர்க்க பாருங்கள். இருக்கிற இடத்துல சேவ் பண்ணி வளர்க்க பாருங்கள். இங்கே பாருங்கள் கொய்யாப்பழம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. யார் யார் வீட்டிலாம் முருங்கை மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். முருங்கை மரம் உண்மையிலேயே வைங்க. ஒரே ஒரு செடி வச்சிங்கன்னா போதும். முருங்கை மரம் தேவையான அத்தனை காய்கறிகளும், முருங்கை பூ கொடுக்கும், முருங்கை இலை வந்து கீரை வரும், அப்புறம் முருங்கைக்காய் சாம்பாராக செய்யலாம். முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு பெனிஃபிட் தாங்க. முருங்கை பூவு, முருங்கைக்காய், முருங்கை இலை அப்படின்னு சொல்லிட்டு முருங்கீரை சாப்பிட்றது மூலிமா நல்ல இரும்புச்சத்து கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் கொய்யாப்பழம் இன்றைக்கி வந்து இவ்வளோ பழம் கிடச்சிருக்கு. ஸோ டெய்லி அவ்வளோ கிடைக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நானும் பறித்து கொடுக்குறேன். முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க லெமன் பறிச்சிட்டு வரலாம். லெமன் வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துப்பேங்க. ஏதாவது வெஜிடபிள் ரைஸு இல்லை வெரைட்டி ரைஸுக்கு வந்து லெமன் தேவைப்படும், இல்லை ஜூஸ் எதுனா தேவைப்படுறோம் அப்படின்றதுனால லெமன் வந்து கொஞ்சமாக தான் பறிச்சிருக்கேன் பாருங்கள். ஜூஸ் பிடிக்கும், யாராருக்கெல்லாம் லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். லெமன் ஜூஸ் வந்து சம்மரில் வந்து யார் அதிகமாக என்னென்ன ஜூஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ பாருங்கள், மரத்துலேயே பாருங்கள் லெமனு, கொய்யாப்பழம் அதெல்லாம் பழுத்து நம்மளாம் என்ன சொல்கிறது நேச்சுரலாக வந்து பறித்து சாப்பிட்றதுன்றது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது நம்ம வச்ச செடியில் வந்து அது காய் நல்லா இருந்தாலும் சரி, பூ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நம்ம அதை பறித்து சாப்பிட்றதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், வாழைத்தாறு பழுக்க ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான், அறுவடை பண்ணிடலாம். பாருங்கள் லெமன் வாங்க பறிச்சிட்டு வரலாம். எல்லாம் பக்கம் பக்கம் செடி மரம் இருக்கிறதுனால தான் பக்கம் பக்கம் எல்லாமே காட்டிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு நேச்சுரலாக வந்து பார்க்கவும் இந்த மாதிரி வந்து இயற்கையாக போய் நம்ம தோட்டத்துலேயே வந்து பறிக்கவும் பிடிக்கும். பாருங்கள் லெமனு பழுத்தெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது பாருங்கள், அவ்வளோ பழம் இருக்குது. லெமன் வந்து காப்பு அதிகங்க, ஆனால் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மிங்க. பாருங்கள், ஒரு பழம் வந்து ₹1 எடுத்துட்டாவே பெரிய விஷயமா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் வாழைத்தாறு பழுக்க ரெடி ஆகிட்டு மரமே சாஞ்சு போச்சுங்க காற்று மழைக்கே. பாருங்கள், வாங்க வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். யாராருக்கெல்லாம் வாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் வாழை மரம் வச்சுருக்கீங்க வீட்டான இந்த மாதிரி பழம் வந்து வச்சு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள் முருங்கைக்காய் வந்து 2 வெரைட்டி இருக்குது. நாட்டின்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் காய் தாங்க நீளமாக இருக்கும். சுண்டைக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சுண்டைக்காய் வத்தக்குழம்பு செய்வீங்களா, இல்லை சுண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வீங்களா, இல்லை யாராருக்கெல்லாம் சுண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சுண்டைக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த வருஷம் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எல்லாமே நேச்சுரலாக நிறைய நான் எதிர்பார்க்காதெல்லாம் எல்லாமே கிடச்சிருச்சு. எல்லாமே சுண்டைக்காயெல்லாம் பாருங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பாருங்கள், யாராருக்கெல்லாம் சுண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள். யாராருக்கெல்லாம் சுண்டைக்காய் பிடிக்கும், சுண்டைக்காய் வத்தக்குழம்பு செய்வீங்களா, இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள் சுண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் செடி எவ்வளோ பெரிய செடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுண்டைக்காய் பாருங்கள்.
பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. செய்றோமோ செய்யலையோ அட்லீஸ்ட் அது கண்லயாச்சும் நம்ம வச்ச செடிங்கள்ல செடி, மரம் அதெல்லாம் காய், பழம் எல்லாம் விடுறத பார்த்தாவே அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய மரம் கொத்து கொத்தா காய்ச்சிருக்குங்க இந்த வருஷம். கெஸ்ட் வந்தாங்க அவங்களாம் பறிச்சுட்டு போனாங்க. அப்பவுமே பாருங்க கொத்து கொத்தா வச்சுட்டே இருக்கு. பாருங்க யாரெல்லாம் வத்தல் போட்டு வச்சு தான் செய்வீங்களா? இல்ல வந்து வத்தல் வந்து வாங்கிட்டு வந்து செய்வீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. இல்ல யாரார் வீட்லலாம் செடி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. வாங்க பறிச்சிடலாம். பாருங்க என்னென்ன வந்திருக்குன்ட்டு. சுண்டைக்காய் வந்திருக்கு. பாப்பா தான் எடுத்து போடுறா. வல்லாரைக்கீரை யாராருக்கெல்லாம் வல்லாரைக்கீரை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. வல்லாரைக்கீரை வந்து துவையலா செய்வீங்களா? இல்லை கடையிலா செய்வீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? வல்லாரைக்கீரை வந்து பொரியலா செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்க. நான் துவையல் வீடியோ வந்து அடுத்த வீடியோ போடுறேங்க. வல்லாரைக்கீரை போடலான்னு தான் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வல்லாரைக்கீரை துவையலுக்காக தாங்க பறிச்சிட்ருக்கோம். யாராருக்கெல்லாம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி வேணாங்க. நெகட்டிவ் பீப்புள் வந்து நம்ம பக்கம் யாருமே வைக்காதீங்க. ஒரே ஒருத்தராக இருந்தால் கூட பாசிட்டிவான பீப்புள் வந்து பாசிட்டிவான மனுஷங்க கூட பழக பாருங்கள். நெகட்டிவ் பர்சன் கூட எப்போவுமே பேசவும் பேசாதீங்க. ஸோ இந்த சேனலில் கூட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா அப்படின்னு பார்த்தா இப்போ தாங்க ஒரே ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து 4 பேர் சொல்வோம். 4 பேருக்கு சொல்கிறது மூலிமா ஒருத்தர் 2 பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்த காய்கறிகள்லாம் பாருங்கள் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான லெமன் இருக்குது, முருங்கைக்காய் இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, வல்லாரைக்கீரை இருக்குது, சுண்டைக்காய் இருக்குது, செம்பருத்தி பூ யாராருக்கெல்லாம் பிடிக்கும் செம்பருத்தின்னு சொல்லுங்கள். நான் செம்பருத்தி பூ தாங்க பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன். டெய்லி பூ பூக்கும். ஸோ சாமி கும்பிட்ணும் எனக்கு பூஜைக்கு பூ வேணும் அப்படின்னா டக்குன்னு ஓடி போய் செம்பருத்தி பூ பறிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ பாருங்கள் வாழைத்தார் வந்து இது வந்து ஏலகி வாழைப்பழங்க. யாராருக்கெல்லாம் ஏலகி வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏலகி வாழைப்பழம் பிடிக்குமா இல்லை வந்து பச்சை வாழை பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஏலகி வாழைப்பழம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வாழைப்பழமே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாழைப்பழமாவது டெய்லி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வருங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயம் சொல்வேன். பாருங்கள் இது ஒரு நாள் கடித்த பழம் மட்டுமே இந்த கொய்யாப்பழம் இவ்வளோ வந்திருக்கு. ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் லோகோ வந்து ஜம்முனாக போட்டிருக்கோம். நிறைய சேனல்ஸ் இருக்குங்க சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். ஸோ என்னோடய சேனல் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பழி சொல்லத்தான் தெரியும் வழி சொல்ல தெரியாது அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்றது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.